ஐயா தொடங்கிடலாமா? அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் பெருமை கொள்கிறேன். சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்விற்கு பொருளாக சீவக சிந்தாமணி, இது உலக சாதனை முயற்சியாகவும் பன்னாட்டு அளவிலான கருத்தரங்கமாகவும் நிகழ இருக்கிறது. இந்த நிகழ்வை எம்முடைய பேராசிரியர் முனைவர் முகிலை ராசபாண்டியன் ஐயா தொடங்கி வைக்க இருக்கிறார். அப்படி மிக சிறப்பாக நிகழ்வதற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் நல்குகிறோம். அனைவரையும் மீண்டும் வணங்கி வருக வருக என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு சென்னை செந்தமிழ் மன்றத்தினுடைய 232வது நிகழ்வாக தொடர்கிறது. இந்த 232வது நிகழ்விற்கு 232வது திருக்குறளை கொண்டு தொடங்குகிறோம். உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ். ரொம்ப அற்புதமான செய்தியை இந்த திருக்குறள் நமக்கு காட்டுகிறது. ஒருவரை பற்றி உலகில் உள்ளோர் சொல்வதெல்லாம் இறப்பவர்க்கு ஒன்றுமில்லை என்று சொல்லாது உதவி செய்பவரை பற்றி புகழ்ந்து பேசும் நிலையாக இந்த புகழை பற்றியதே ஆகும். அதாவது இந்த நிலையாக தங்கும் புகழை பற்றியதே ஆகும். உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார்கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் என்ற அற்புதமான இந்த 232வது திருக்குறளை புகழ் என்னும் 24வது அதிகாரத்திலிருந்து பகிர்ந்து கொண்டதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு நாம் சீவக சிந்தாமணியை தொடங்குகிறோம். இந்த சீவக சிந்தாமணியை நமக்கு தொடங்கி வைப்பவர் பேராசிரியர் முனைவர் முகிலை ராசபாண்டியன் ஐயா. அவரை பற்றி இந்த உலகம் அறியும். இவர் செம்மொழி நிறுவனத்தினுடைய பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்ல, சென்னை மாநில கல்லூரியில் எனக்கு அறிமுகமானவர். அவருடைய நூல்களை எல்லாம் கொடுத்து படிக்க செய்தவர், பல நூல்களை அறிமுகம் செய்தவர், பிற நூல்களை எல்லாம் அறிமுகம் செய்தவர். நான் முனைவர் பட்டத்திற்கு அங்கு சென்றிருந்த போது ஒரு வழிகாட்டியாகவும் எனக்கு விளங்கியவர். எல்லோரும் அறிந்த செய்திதான், சிறந்த பண்பாளர்.
அனைவருக்கும் எந்த விதத்திலாவது உதவ முடியுமா என்ற நோக்கம் உடையவர், எப்போதும் அதை நினைத்துக் கொண்டிருப்பவர், தமிழுக்கு அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர். பணியாற்றுகின்றவர்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் நாம ஊதியத்தை எதிர்பார்த்துதான் பணியாற்றுகிறோம். அந்த பணியை எல்லாம் நிறைவு செய்துவிட்டு தமிழுக்கென்ன தன்னை ஒப்படைத்தவராக இருக்கிறார். எங்கு சென்றாலும் இந்த தமிழுக்காகவே குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர். கம்ப ராமாயணத்தை முதல் பாடலிலிருந்து கடைசி வரை வாரத்திற்கு ஒரு நாள் என்று ரொம்ப அற்புதமாக ஏறக்குறைய ஒரு 300 நாட்களுக்கு இருக்கும். அப்படி ரொம்ப அற்புதமாக அதை தொடர்ந்து உரையாற்றி வருபவர், உரையாற்றி நிறைவு செய்தவர். அது சீவக சிந்தாமணியாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, மணிமேகலையாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் தொடர்ந்து தன்னுடைய பேச்சால் மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற பணியை செய்து முடித்தவர். அவர் இன்றைய நிகழ்விற்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து திருத்தக்க தேவரை குறித்தும் அவருடைய வரலாறுகள் பேசுவதை மட்டுமல்லாமல் சீவக சிந்தாமணிக்கு அவருடைய பங்களிப்பு எப்படி என்பதையும் சீவக சிந்தாமணியோடு இணைத்து நமக்கு வழங்க இருக்கிறார். அவரை அனைவருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். வாருங்கள் ஐயா. தமிழுக்கு சமணருடைய தொண்டு மிக அளப்பரியது என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுவும் சமணர்களில் தமிழறிஞர்கள் தமிழுக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளார்கள். அது இலக்கண நூல்களாக இருந்தாலும் சரி, இலக்கியங்களாக இருந்தாலும் சரி, அந்த இலக்கியங்களில் சிற்றிலக்கியங்களாக இருந்தாலும் சரி, காப்பியமாக இருந்தாலும் சரி, இத்தனை வகையிலும் தமிழுக்கு அவர்களுடைய பங்களிப்பு என்ன அளப்புக்கு அரியதாக இருக்கும். இந்த அற்புதமான சமண தொண்டுகளில் காப்பிய வகையினுள் சீவக சிந்தாமணி ஒரு புதிய வகையினதாக விளங்குகிறது. நமக்கு தெரியும், 50 காப்பியங்களில் இது ஒன்று என்று நன்றாகவே தெரியும். அந்த வகையில் இந்த காப்பியத்தை நமக்கு அளித்த திருத்தக்க தேவர் குறித்து இன்று பேச இருக்கிறார். திருத்தக்க தேவர் அவர் எந்த குடியினை சார்ந்தவர் என்று 3143வது பாடலை கொண்டு நச்சினார்க்கினியருடைய உரையை துணை கொண்டு அவர் சோழ குல வம்சத்தை சார்ந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த வகையில் நாம் இன்றைக்கு திருத்தக்க தேவர் யார் என்பதை ஐயாவினுடைய வாயிலாக அறிய இருக்கிறோம். மீண்டும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த அவையை ஐயாவிடம் ஒப்புவித்து இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை செந்தமிழ் மன்றத்தின் பொறுப்பாளர் டாக்டர் ரமேஷ் அவர்களே, இந்த மன்றத்தின் பிற பொறுப்பாளர்களே, சீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவை தொடங்கி வெற்றிகரமாக நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய முயற்சியை தன்
ஒரு பங்காக கொண்ட ரமேஷ் அவர்களுக்கு துணை நிற்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் தலைநகர் தமிழ்ச் சங்கத்தில் சீவக சிந்தாமணியை தொடர் சொற்பொழிவாக மாதம் ஒரு நாள் என்று 25 மாதங்கள் உரையாற்றினேன். என்றாலும் சீவக சிந்தாமணி முழுவதும் எனக்கு புரிந்ததா என்றால் அது புரியவில்லை என்றுதான் சொல்லுவேன். அதனுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் நமக்கு அந்நியமானவை போல தோன்றும். அது எப்படி தமிழில் இருக்கக்கூடிய ஒரு காப்பியம் ஒரு தமிழ் பேராசிரியருக்கு அந்நியமாக தோன்றும் என்று நீங்கள் கேள்வி எழுப்பினால், சில கதை களங்கள் நமக்கு அந்நியமாக இருக்கும். எவ்வளவுதான் படித்தாலும் சீரா புராணமும் தேம்பாவணியும் இரட்சண்ய யாத்திரிகமும் நம்முடைய மனத்திற்குள் முழுமையாக பதிந்துவிடும் என்று சொல்ல முடியாது. அதில் வரக்கூடிய சொற்களும், குறிப்பாக சீரா புராணத்தில் வரக்கூடிய சொற்களும் நமக்கு அவ்வளவு தொடர்பில்லாத சொற்கள் போல தோன்றும். இரட்சண்ய யாத்திரிகம் என்று ஒரு நூலுக்கு தலைப்பு இருக்கும் போது இரட்சண்யம் என்றால் என்ன, யாத்திரிகம் என்றால் என்ன என்று நாம் மிகவும் குழம்பித்தான் போனோம். அப்புறமா எதிர்காலத்தில் தான் நமக்கு இரட்சண்ய யாத்திரிகம் ஓரளவுக்கு புரிய தொடங்கியது. அதை போல சீவக சிந்தாமணியும் நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய காவியம். முதல்ல சீவக சிந்தாமணியை பற்றி பார்ப்போம். சிந்தாமணின்னா என்ன? சீவக அப்படின்னா சீவகன், வரலாற்றை சொல்லக்கூடிய காப்பியம் அப்படின்னு சீவக உணர்த்தும். சிந்தாமணி அப்படின்னா என்ன? எங்க ஊர்ல நிறைய பெண்களுக்கு சிந்தாமணின்னு வைப்பாங்க. ஒரு பழைய கால திரைப்படம் உண்டு, 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு ஒரு பழைய திரைப்படம். இப்படி சிந்தாமணியோடு நிறைய பெயர்கள் உண்டு. சிந்தாமணி என்றால் சிந்தனையில் உதித்த மணி அப்படின்னு பொருள். சிந்தா அப்படின்னா மனம், மனத்தில் உதித்த மணி. அதை வச்சு சிந்தாமணி நம்ம கையில இருந்தா நாம நினைக்கிறதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நினைக்கிறதெல்லாம் நடக்கும்ட்டு பக்கத்து வீட்டு சிந்தாமணியை கல்யாணம் பண்ணிக்கப்படாது. நினைக்கிறதெல்லாம் நடக்காது, நினைக்காததெல்லாம் நடக்கும். ஆக சிந்தாமணி என்பது கோக்கப்பட்ட ஒரு மாலை என்பது என்னுடைய கருத்து. சிந்தாமல் சிதறாமல் கோக்கப்பட்ட ஒரு மாலை. கோக்கப்பட்டவா கோர்க்கப்பட்டவா என்றால் கோர்க்கன்னு சொல்லக்கூடாது, கோக்க அப்படின்னு தான் சொல்லணும். கோத்தல், கோக்க. நாமெல்லாம் கோர்வை அப்படிம்போம். ஆனா ஆசார கோவை அப்படின்னு சொல்லுவோம். ஆசார கோர்வை அப்படின்னு சொல்ல மாட்டோம். மும்மணி கோவை, மும்மணி கோர்வை அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதனால கோவைன்னு தான் சொல்லணும். கோவைன்னா கோயம்புத்தூர் இல்லையா சார் அப்படின்னு கவிஞர் சாயலட்சுமி கேட்பாங்க. அது கோயம்புத்தூரின் சுருக்கம், அவ்வளவுதான். கோவன் புத்தூர், அதனுடைய சுருக்கம் கோவை. கோவை என்பது கோக்கப்பட்டது, தொகுக்கப்பட்டது அப்படின்னு பொருள். சிந்தாமணி என்பது சிந்தாமல் சிதறாமல் கோக்கப்பட்டது. மணினாலே ஒளி பொருந்தியதுதான். எனக்கு மணின்னா கோயில்ல அடிக்கிற மணி தான் ஞாபகம் வரும். ஸ்கூல்ல அடிக்கிற மணி தான் எனக்கு ஞாபகம் வரும். 10 மணிக்கு மணி அடிக்கும் அப்படின்னா எனக்கு கவலையா இருக்கும். 1 மணிக்கு அடிக்கிற மணி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். 4 மணிக்கு அடிக்கிற மணி தான் முழுக்க நிம்மதியா இருக்கும். 4 மணிக்கு எப்படா மணி அடிப்பாங்கன்னு 3 மணில இருந்தே ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருப்பேன். அந்த போறாரு, கொட்டாப்புளியை எடுத்துட்டாரு, தோசைக்கல்ல இப்ப அடிப்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம்.
எனவே மணி என்றால் சிந்தாமல் சிதறாமல் கோக்கப்பட்ட மணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிந்தாமணியின் 311ஆம் பாடலில் விசையை சீவகனுடைய அம்மா, சீவகன் பிறந்த உடனே என்னுடைய சிந்தாமணியே அப்படின்னு பாராட்டுவாங்க. அப்படின்னா ஒளி பொருந்திய மணியே அப்படின்னும் பொருள். சிந்தாமணியே, ஒளி சிந்தாமணியே, சிந்தி போகாத மணியே அப்படின்னு தமிழ்படி. ஆக சிந்தாமணி என்பது, டாக்டர் ரமேஷ் எனக்கு ஹைலைட் கொடுத்துருங்க. சிந்தாமணி என்பது சிந்தாமல் சிதறாமல் காப்பியமாக கோக்கப்பட்ட ஒரு மணியை குறிக்கும். சிந்தாமணிக்கு பெயரை கொடுக்கும் போது சிசிலி மேடம் மியூட் பண்ணிக்கோங்க. மயிலைநாதர் நன்னூலுக்கு கொடுத்த உரையில் நன்மையால் பெற்ற பெயர் எதெல்லாம் அப்படின்னா சிந்தாமணி, நன்னூல், இந்த மூன்றும் தன்மையால் பெற்ற பெயர்கள் அப்படிம்பார். தமிழ் மொழி இலக்கணத்திற்கு நன்மை செய்த காரணத்தினால் நன்மை, அது தன்மையால் பெற்ற பெயர். சிந்தாமணி போல் ஒளி வீசும் தன்மையால் பெற்ற பெயர், சூளாமணி போல் ஒளி வீசும் தன்மையால் பெற்ற பெயர் அப்படின்னு மயிலைநாதர் உரை சொல்லுவார். நம்முடைய டாக்டர் ரமேஷ் சுட்டி காட்டின 3143வது சீவக சிந்தாமணி பாடலில் இந்த நூலுக்கு பெயர் சிந்தாமணி அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கும். இப்படி சிந்தாமணிக்கு பல பெயர் காரணங்கள் இருக்கின்றன. ஏன் அப்போ சீவக அப்படின்னு சேர்த்திருக்குது? கம்ப ராமாயணம், வில்லி பாரதம், இதெல்லாம் எழுதியவங்க பெயரால இருக்கு. கம்பர் எழுதியதால் கம்ப ராமாயணம், வில்லி புத்தூரார் எழுதியதால் வில்லி பாரதம். இன்னொரு பாரதம் இருக்கு, பெருந்தேவனார் பாரதம். அப்படி ஆசிரியர் பெயரால் வால்மீகி ராமாயணம், துளசி ராமாயணம், இப்படியெல்லாம் எழுதியவர்கள் பெயரால் ராமாயணம் சொல்லப்படும். ஆனா ஒரு கதை தலைவனுடைய பெயரில் சிந்தாமணி காப்பியத்தை சீவக சிந்தாமணி என்று சொல்வது இந்த சிந்தாமணி நூலுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற நூல்களெல்லாம் ஆசிரியர் பெயரால் வரும்போது இது மட்டும் கதை தலைவனை முதன்மைப்படுத்தி வரும். அது எப்படி ஐயா அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு ஏற்கனவே சிங்காரவேலு முதலியார் எழுதிய அபிதான சிந்தாமணி ஒண்ணுன்னு இருக்கிறத அறிந்திருப்போம் நாம். இத போல இன்னும் நிறைய சிந்தாமணி பெயரில் நூல்கள் இருந்த காரணத்தினால் அதிலிருந்து மாறுபடுத்தி காட்டுறதுக்காக சீவக சிந்தாமணி அப்படின்னு சொன்னதா சொல்றோம். இது 13 இலை அம்பு அகம் கொண்டது. 13 இலை அம்பு அகம் கொண்டது, இளம்பகம். கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இளம்பகத்தை இலை அம்பு அகம் அப்படின்னு பிரிச்சு சொல்றது கொஞ்சம் வித்தியாசமா தோணும் அப்படின்னு நினைப்பீங்க. இலை வடிவில் அம்பை
அகத்தே கொண்டது இலம்பகம். ஒரு அம்பரா தூணி இருக்குது, அதுல ஒவ்வொரு அம்பா எண்ணி பார்த்தால் அதை போல ஒரு காப்பியத்தின் சிறு பிரிவை, இலை அம்பு அகம் இலம்பகம் தமிழ்தான் அது என்று இலம்பகம் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார்கள். இதில் 13 இலம்பகங்கள் உள்ளன. 13 இலம்பகங்களிலும் பெண்களின் பெயர்தான் சொல்லப்பட்டிருக்கு. மண்மகள், பூமகள், முத்திமகள், இதுக்கு பிறகு பெண்கள் 10 பெண்கள். இப்படி 13 இலம்பகங்களும் பெண்களின் பெயரால் சொல்லப்பட்டிருக்கு. நாம பெண்களுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம். ஆனா இப்பெல்லாம் நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் பெண்களை நாம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு யாரும் எந்த பெண்ணையும் அடிமைப்படுத்தி வைத்திருப்பதாக வரலாறும் இல்லை, புவியியலும் இல்லை. எல்லா காலத்திலும் பெண்களுக்கு ஆண்களை விட அதிக இடம் இருக்கிறது. வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிர்க்கு ஆடவர் உயிர். எல்லா பெண்களுக்கும் ஆடவர் உயிர்னு சொல்லல. வினையே ஆடவர்க்கு உயிரே, மனையுறை மகளிர்க்கு. வீட்டுக்குள்ளேயே யாராவது ஒரு பெண் முடங்கி கிடந்தா அந்த பெண்ணுக்கு ஆடவன் உயிர். ஆடவன்னா கணவன் தான், அவளுடைய கணவன் தான். எல்லா பெண்களுக்கும் அப்படி இல்லை. அவையாருக்கு அவ ஆடவர் உயிரா, காரைக்கால் அம்மையாருக்கு அவ ஆடவர் உயிரா, ஆண்டாளுக்கு அவ ஆடவர் உயிரா அப்படின்னா இல்லை. மனையுறை மகளிருக்கு. ஆண்கள் வீட்டுக்குள்ள முடங்கி இருக்கிறது இல்லை. அதனால வினையே ஆடவர்க்கு உயிரே அப்படின்னு சொல்லும். ஆண்கள்லாம் வேலை செய்யணும், ஏங்கிக்கிட்டே இருக்கணும். ஆனா பெண்கள் வீட்டுக்குள்ள வேணாலும் இருந்துக்கலாம், வெளியே போய் வேலை வேணாலும் செய்யலாம். அவங்களுக்கு லைசன்ஸ், உரிமை. இல்லத்து அரசி, இல்லத்து அரசின்னு சொல்லுவோம், இல்லத்து அரசன்னு யாரும் கிடையாது. எனவே பெண்களை நாம் எந்த காலத்திலும் இழிவுபடுத்தியது எல்லா நதிகளின் பெயரும் இருக்கு. இங்கே 13 இலம்பகங்களும் பெண்ணின் பெயரில் இருக்கிறது. இந்த சீவக சிந்தாமணி தமிழ்ல உள்ள நூல் இல்ல, இது வடமொழியில் இருந்து வந்தது. நம்ம கிட்ட ஒரு வியாதி இருக்கு, ஒரு நோய் இருக்கு. ஏதாவது உன்னை பற்றி தெளிவா தெரியலன்னா இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துருவோம். எதை வச்சு நீங்க இது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அது கத்திய சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் சமஸ்கிருதத்துல இருக்கு, அதுல இருந்து வந்தது. ஏன் தமிழ்ல இருந்து கத்திய சிந்தாமணி போயிருக்க கூடாதா? சீவக சிந்தாமணியில இருந்து கத்திய சிந்தாமணி போயிருக்க கூடாதா என்று நாம் கேட்க மாட்டோம். ஏன்னா நமக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை உண்டு. முற்றத்து மல்லிகை மணக்காது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு உண்டு. நாம வேற மொழிக்கு மரியாதையை கொடுத்து விட்டு நம்முடைய மொழியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து இழுத்து தள்ளிவிடுவோம். சீவக சிந்தாமணியின் கதை வடநாட்டு கதைதானே? அது வடநாட்டு கதை இல்லை, இந்தியா முழுக்க பயன்பாட்டில் இருந்த கதை. அந்த கதையை, பழங்கதையை எடுத்து சீவக சிந்தாமணி காப்பியம் படைக்கப்பட்டுள்ளது. வாய்மொழி பயன்பாட்டில் இருந்த கதையை எடுத்து காப்பியமாக படைக்கப்பட்டுள்ளது.
ராமாயணமும் அதை போலதான். வால்மீகி ராமாயணத்தை தழுவி கம்பன் படைத்தான் அப்படின்னு நாம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதுவும் வாய்மொழி இலக்கியமாக இருந்ததை பலர் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒருவன் கம்பன். வால்மீகி முன்னோடியா இருக்கலாம், ஆனா ராமாயணம் வாய்மொழி இலக்கியமா இருந்தது. அதை போல சீவக சிந்தாமணியும் வாய்மொழி இலக்கியமாக இருந்த கதை. ஒரு தலைவன் அப்பா இழந்த நாட்டை மீட்கிறான். நாட்டை மீட்பது மட்டுமல்ல, அப்பாவை கொன்றவனையும் தண்டித்து. இதுதான் கதை. நல்ல அழகான எம்ஜிஆர் சினிமா போல இருக்கும். அப்பாவுடைய ராஜ்யத்தை பறித்து அப்பாவையும் கொன்ற ஒருத்தனை மீட்கிறது போல, நாட்டை மீட்ட சீவகன் அப்படின்னு ஒரு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் போல நாட்டை மீட்ட சீவகன் அப்படின்னு ஒரு சினிமா எடுத்திருப்பார். இனி அடுத்த ஜென்மத்துல வந்தவர். ஆக சீவக சிந்தாமணி வாய்மொழி கதையாக இருந்தது. அதை காப்பியமாக தமிழில் படைத்தவர் திரு தக்க தேவர். திரு தக்க தேவர். தக்க தேவர், தகுதேவர். தேவருங்கிறது ஜாதியை குறிக்காது, உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு சொல். தேவர் அப்படிங்கிறது 3 ஜாதியினருக்கு வழங்கப்பட்ட பட்டப்பெயர். தேவருங்கிறது ஜாதி பெயர் இல்லை, 3 ஜாதியினருக்கு இணைத்து வழங்கப்பட்ட ஒரு பட்டப்பெயர். இன்னும் நிறைய ஜாதியினருக்கு அப்படித்தான். ஐயர் அப்படிங்கிறது, ஐயங்கார் அப்படிங்கிறது, நாடார் அப்படிங்கிறது, இதெல்லாம் பட்டப்பெயர். இந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உயர்வு பெயர்கள். அதை போல தேவர் என்பதும் ஓர் உயர்வு பெயர். எனவே திருத்தக்க தேவர் அப்படிங்கிற ஒரு தேவர் குலத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு யாராவது கொடி பிடிச்சிட்டு வரக்கூடாது. அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நாம சொல்றோம். அவருடைய ஆசிரியர் இன்னார் அப்படின்னு தெரியாது, ஆனால் அவர் சமணர். ஆசிரியரும் சமணர், திருத்தகு மாமுனிவர் என்ற இவரும் சமணர். இவருக்கு சின்ன வயசுலேயே எதையாவது சாதிக்கணும் என்ற ஆசை. தமிழ் இணைய கல்விக் கழகம் திருத்தக்க தேவருடைய படத்தை இணையத்தில் வெளியிட்டிருக்கிறது. ஒல்லியான மேனியில் அந்த உருவத்தை வெளியிட்டிருக்கிறது. கமண்டலத்தோடு சீவக சிந்தாமணி நூலோடு வெளியிட்டிருக்கிறது. ஆனா இளமையிலேயே மிகப்பெரிய காப்பியத்தை படைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம். கதை எழுதணும் அப்படின்னு ஒரு ஆள் விரும்பினா முதல்ல சின்னஞ்சிறு கதைகளை எழுத வேண்டும். அப்பதான் அந்த கதை பிளாட் சின்னதா இருக்கும். ஒரு 20-30 சிறுகதைகளை எழுதிய பிறகுதான் நாவல் எழுத ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு 5 பக்க சிறுகதைன்னா தொடர்பு, கேரக்டர் செயல்பாடு, ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் உள்ள தொடர்பு, இதையெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கலாம். 500 பக்க நாவல்ல இந்த தொடர்பை வைத்திருப்பது மிக கடினம். அதனால நல்லா அனுபவப்படணும் அப்படின்னு அவருடைய ஆசிரியர் சொன்னார். அவருடைய ஆசிரியர் சோழ நாட்டிலிருந்து மதுரைக்கு புறப்பட்டார். சோழ நாடு மிகச்சிறந்த நாடு, சேர நாடு மிகச்சிறந்த நாடு. ஆனாலும் பாண்டிய நாட்டிற்கு உள்ள பெருமை பிற நாடுகளுக்கு கிடையாது. டாக்டர் தாமரை கண்ணன் சொல்லுவாரு, வந்துட்டாரியா, அவர் பேர்ல பாண்டியன் இருக்கு, அதனால பாண்டிய நாட்டுக்குத்தான் பெருமைன்னு சொல்லிட்டு வந்துட்டாரியா, எங்க தொண்டை நாட்டுக்கு பெருமை கிடையாதா?
உண்டு. தொண்டை நாட்டிற்கும் பெருமை உண்டு, நடுநாட்டிற்கும் பெருமை உண்டு. இன்னொரு நாடு என்னது? கொங்கு நாடு. கொங்கு நாட்டிற்கும் பெருமை உண்டு. ஆனால் தமிழோடு இசை பாடல் மறவாத நாடு பாண்டிய நாடு. பண்டு இருந்த நாடு பாண்டிய நாடு. பண்டு தொட்டு இருக்கும் நாடு பாண்டிய நாடு. குமரிக்கண்டம் முதல் இருக்கக்கூடிய நாடு பாண்டிய நாடு. அதனால பாண்டிய நாட்டிற்கு ஒரு பெருமை. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அங்கதான் தமிழ் சங்கம் இருக்கிறது. அதனால திருத்தகு மாமுனிவருடைய வற்புறுத்தலால் அவருடைய ஆசிரியரும் அவரும் மதுரைக்கு வருகிறார்கள். கொஞ்சம் சீனியரா இருக்கிறவங்க இறங்கி போய் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. திருத்தகு முனிவருக்கு சங்கத்துல போய் நானும் சங்க புலவனாக இருக்க வேண்டும், அவர் காலத்து சங்கத்தில் போய் நானும் சங்க புலவனா இருக்கன்னு ஆசை. தன்னுடைய ஆசிரியரையும் அழைக்கிறார். ஐயா நீங்களும் வரணும். இல்லப்பா நீ போயிட்டு வா அப்படி. கொஞ்சம் அறிவு நிலையில், ஆய்வு நிலையில், உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க சாதாரண வேலைகளை மனமும் வந்து செய்ய மாட்டார்கள். அது அவங்களுக்கு அவ்வளவு எளிமையானதாகவும் இருக்காது. ஒரு திரைப்படத்துக்கு பாடல் எழுதக்கூடிய வாய்ப்பு இருக்கு, டாக்டர் தாமரை கண்ணன் நீங்க வந்து எழுதுங்க அப்படின்னா டாக்டர் தாமரை கண்ணன் உடனே போக மாட்டார். வேண்டாங்க, இல்லைங்க நாங்க 1,00,000 ரூபாய் தாரோம் ஒரு பாட்டுக்கு, நீங்க வாங்க, பரவாயில்லைங்க அப்படின்பார். அவரை பற்றி தெரிந்த காரணத்தால் சொல்லுகிறேன். ஐயோ அவரை என்கிட்ட வர சொல்லுங்க, நான் போய் பாட்டு எழுதுறேன் என்று பலர் நினைக்கலாம். எனவே அனுபவத்தில் சிறந்தவர்கள் தங்கள் நிலையிலிருந்து கீழ் இறங்க தயங்குவார்கள். அந்த களம் எப்படிப்பட்ட களம், நான் எப்படிப்பட்டவன், என்னை நான் எப்படி தாழ்த்தி கொண்டு அங்கே போக முடியும், அப்படியெல்லாம் சிந்திப்பாங்க. அவர் ஒரு முதல்வர், ஒரு கல்லூரிக்கு முதல்வர். அந்த கல்லூரியை நடத்துவது அவருடைய பொறுப்பு. மிகப்பெரியவர் அவர். நாம வேணா சாதாரணமா நினைக்கலாம். ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் பிரின்சிபல் தானே அப்படின்னு நாம சொல்லலாம். ஒரு பள்ளிக்கூட தலைமை ஆசிரியராக இருந்தாலும் சரி, ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தாலும் சரி, கல்லூரி பேராசிரியராக இருந்தாலும் சரி, கல்லூரி முதல்வராக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லோரும் அனைவரை விடவும் உயர்ந்தவர்கள். குடியரசுத் தலைவரை விட உயர்ந்தவர்கள். நீங்க தான் சொல்லிக்கணும். டாக்டர் ரமேஷ், ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நான் எவ்வளவு நேரம் பேசணும்? ஐயா 7:55 வரலும் பேசலாங்க ஐயா. அப்படி போடுங்க. இல்ல ஏன்னா வேற ஒரு கிளை கதை சொல்லலாமான்னு பார்த்தேன். நேரத்தை பார்த்துக்கிட்டு அதை சொன்னா போதும்னு தான் கேட்டேன். எனவே திருத்தக்க மாமுனிவருடைய ஆசிரியர் அப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சார். இவர் போனார். நான் ஒரு சமணத்துறவி, இளந்துறவி. சமணத்துறவிக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. சாதாரணமானவங்க இல்ல அவங்க. பொன்னை பொருளை தேட மாட்டார்கள். அவங்க கையில ஒரு கைத்தடி வச்சிருந்தாங்கன்னா அதுல தங்க பூண் போட்டிருக்காது. ஒரு கோமணத்தை மட்டும் கட்டி இருப்பாங்க, இல்லைன்னா கல் எடுத்து அடிப்பாங்க அதுக்காக, இல்லைன்னா அதுவும் தேவையில்லைன்றுவாங்க. எதையும் சொந்தமாக வைத்திருக்க கூடாது என்பது சமண முனிவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டளை. எதுவும் சொந்தமா இருக்கப்படாது. உடல் தானே கிடைத்தது, அது தவிர வேறு எதுவும் சொந்தமாக இருக்கக்கூடாது.
கையில் ஓடு வைத்திருக்க கூடாது. அப்புறமா என்னத்துல வாங்கி சாப்பிடுறது? ஓஹோ, சமைச்சு சாப்பிடுவாரோ, பானையோட சாப்பிடுவாரோ? சமைச்சும் சாப்பிடப்படாது. அப்போ பச்சையா சாப்பிடுவாரோ? இல்ல. பிச்சை வாங்கி சாப்பிடுவாரோ? அப்படியும் இல்ல. ஏதாவது ஒரு வீட்டுக்கு முன்னால போய் நிக்கணும், அவங்களா பார்த்து கொடுத்தா அத கையில வாங்கி சாப்பிடணும். எங்க ஊர்கள்ல குழந்தைகளுக்கு கையில உருட்டி கொடுக்கிற வழக்கம் கிடையாது. சினிமாவுல காட்டுறது போல பெரிய உருண்டையா கையில உருட்டி வைக்கிற வழக்கம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சமணர்கள் தான். இவங்கெல்லாம் கையேந்தி வாங்கி சாப்பிடுபவர்கள். ஒரு ஓட்டை கூட, திருவோட்டை கூட சொந்தமாக வைத்திருக்க கூடாது என்ற கொள்கை உடையவர்கள். கால்ல செருப்பு போட மாட்டாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நிறைய சமண கோயில்கள் இப்பவும் இருக்கு. அங்க பூஜை நடக்காது. கால்ல செருப்பு போடாம வெயில்ல நடப்பாங்க. பக்கத்துல ஒரு மர நிழல் இருந்தால் அந்த நிழல்ல நடக்கலாமே அப்படின்னு நாம ஒரு கருத்தை சொன்னா அதுக்கு பதிலும் சொல்ல மாட்டாங்க. அப்பவும் வெயில்ல தான், 12 மணி வெயில்ல தான் நடப்பாங்க. நானே பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா, வெயில் நேரத்தில் சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள் வெயிலுக்கு அஞ்சி நிழலில் இருக்கும். நான் நடந்து செல்லும் போது அந்த புழுக்கள் என் காலில் எனக்கு தெரியாமல் பட்டு இறந்து விடக்கூடாது. உயிர்கொலை கூடாது. தெரிந்தோ தெரியாமலோ கூட கூடாது. அதனால குளிக்க மாட்டாங்க. முடிய வெட்டினா தலையில பேன் இருந்தா அது கட்டாயிடும். அதனால முடிய வெட்ட மாட்டாங்க. அப்படி பிடுங்குவாங்க. சில வீட்டுல திட்டுறதுக்கு சொல்லுவாங்க, ஆமாமா இவருக்கு ஹேர் பிளக்கிங் வேலை, இவருக்கு ஹேர் பிளக்கிங் வேலை. அவர்கள் தங்கள் தலைமுடியை தாங்களாகவே பிடுங்கிக் கொள்ள வேண்டும். கடுமையான விரதங்கள் சமண துறவியருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. 1977 மொரார்ஜி தேசாய் இந்தியாவின் பிரதமர். அவர் காலத்துல சமண துறவியர் ஒரு அம்மா தீர்த்தங்கரருடைய படத்தை காட்டுறாங்க. அவங்களுக்கு வணக்கம். தீர்த்தங்கரர்கள் சமண துறவியர் கன்னியாகுமரிக்கு வந்தாங்க. அவங்கள சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் போடப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்பு வளையம் எதற்காக என்றால், சமண துறவியரில் 2 வகை உண்டு. ஒருவர் திகம்பரர், இன்னொருவர் ஸ்வேதாம்பரர். திகம்பரர் அப்படின்னா திக் அம்பரம், திசையை ஆடையாக அணிந்தவர்கள். அம்பரம் அப்படின்னா ஆடை மேல இருக்கிறது, அம்பரம். ஸ்வேதாம்பரர் அப்படின்னா வெள்ளை ஆடை அணிபவர். திசையை ஆடையாக அணிபவர்கள்னா ஆடை இல்லாம இருக்கிறான்னு அர்த்தம். அந்த துறவியர் வரும்போது பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்தார்கள். அப்படி சமண துறவியர் கடுமையான விரதம் இருப்பவர்கள். நீங்க திருத்தக்க தேவர் படத்தையும் கோமணம் கட்டித்தான் பார்க்கலாம். சிரவண பலகோலாவுல 24வது தீர்த்தங்கரர் மகாவீரருடைய சிலை இருக்கு. இந்த சமணர்களை பற்றி பேசினா நிறைய பேசலாம். மயிலாப்பூரிலும் ஒரு சமண கோவில் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. திருப்பதியிலும் ஒரு சமண கோவில் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. அங்கே ஒரு சமண தீர்த்தங்கரர் நின்ற கோலத்தில் தான் இருந்தார் என்று ஆதாரம் இருக்கிறது. திருப்பதியில் நின்ற திருக்கோலத்தில் தான்
ஒரு தீர்த்தங்கரர் இருந்தார் என்று ஆதாரம் இருக்கிறது. பழைய ஆதாரம். மயிலாப்பூர்ல முழுக்க முழுக்க சமணர்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். சரி, அதையெல்லாம் விட்டுடுங்க. திருத்தக்க தேவர் சங்கத்தில் போய் இலக்கிய ஆர்வத்தோடு பங்கேற்றார். ஆனா சங்கத்துல அந்த காலத்தில் இருந்தவர்கள், இவருடைய காலகட்டத்தில், இவருடைய காலத்தை கடைசியா சொல்லி முடிப்பேன். சமணர்கள் இன்பம்னா என்னன்னு தெரியாதவங்க ஐயா. இன்பம் எங்கே எங்கே என்று தேடி ஓடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. தேடு, ஓடு. நாமெல்லாம் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிடுறோம்? இல்லற இன்பத்திற்காக. எதை இன்பம் என்று நினைக்கிறோமோ அதுவே அப்புறமா பின்னால துன்பமா போயிடுது. ஐயோ, பட்டது போதும் பெண்ணாலே, இதை பட்டினத்தாரும் சொன்னாரே அப்படின்னு அப்புறமா பாடுறோம். ஆனா அப்படி கிடையாது. திருமணத்தன்று எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருந்ததோ அதை போல வாழ்நாள் முழுவதும் இல்லறத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. எனவே வாழ்க்கையில இல்லறம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி சிற்றின்பம் தரக்கூடிய கவிதை இயற்ற முடியும்? நீங்க என்ன தமிழ் சங்கத்துல வந்து பண்ண போறீங்க? நீங்க என்ன தமிழ் சங்கத்துல வந்து பண்ண போறீங்க? பேப்பரை கிழிக்கிறது போல அப்படின்னு கேட்டு விட்டாங்க. திருத்தக்க தேவர் நேரே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட வந்தார். ஐயா, தமிழ் சங்கத்தில் என்னையும் சமணத்தையும் சமண திறமையையும் சமண புலமையையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் ஐயா, இழிவுபடுத்தி விட்டார்கள். சரி, என்ன செய்யலாங்கிற? எனவே இல்லற இன்பம் தழும்பக்கூடிய ஒரு காப்பியத்தை நான் படைக்க வேண்டும். யார் கேட்கிறா? திருத்தக்க தேவர் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட கேட்கிறார். இல்லற இன்பம் தழும்பக்கூடிய, அப்படி தத்தளிக்கணும், ஒரு காப்பியத்தை நான் படைக்க வேண்டும் அப்படின்னா. சமண துறவியர் நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க மாட்டாங்க, காட்டுல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. மனிதர்கள் அண்டாத பகுதியில் இருப்பார்கள். இவர்கள் காட்டில் இருக்கிறார்கள். நீ காப்பியம் படைக்கலாம்பா, ஆனா உனக்கு அனுபவம் பத்தாது. ஒரு காலத்துல யாராவது நான் PhD பண்ணணும்னு வந்தா, MA முடிச்ச உடனே டாக்டர் தாமரைக்கண்ணன் என்ன சொல்லுவாரு? ஐயா, நீங்க MPhil முதல்ல பண்ணுங்க, அப்புறமா PhD பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். நானும் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா முனைவர் பட்டம் என்றால் கொஞ்சம் கஷ்டம். MPhil முடிச்சுட்டு பண்ணா ரிசர்ச் மெத்தடாலஜி தெரிஞ்சிருக்கும். அப்புறமா கருத்து திரட்டி அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணி ஒரு ஃபைண்டிங் கொடுக்கலாம். அப்படின்னு அந்த ஆய்வு நெறிமுறை அப்படின்னு தான் MPhil வச்சிருந்தோம். ஆனா மத்திய அரசு, நம்முடைய பல்கலைக்கழக நிதிக்குழு ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திக்குது. MPhil என்று ஒரு கல்வியே வேண்டாம், நேரடியா PhDக்கு போயிடு. இந்த கருத்து அவர்களை போய் சேர வேண்டும். அவர்களுடைய கதவை தட்டி தெரிவிக்க வேண்டும். MPhilங்கிறது ஒரு பிரிலிமினரி, அதனால ஒன்னும் ஆண்டு வீணாக போய்விடாது. MPhil முடித்தவர்கள் 2 ஆண்டில் முனைவர் பட்டத்தை நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருந்தது. தாமரைக்கண்ணனை போன்றவர் திருத்தக்க தேவருடைய ஆசிரியர். அதனால அவர் சொன்னாரு, எப்பா, அது ஒரு பெருங்காப்பியத்தை உடனே படைக்கிறதுங்கிறது கஷ்டம். முதல்ல ஒரு சிறிய நூலை படை, அதுல உன்னுடைய புலமையை பார்ப்போம், அதுக்கு பிறகு நீ காப்பியம் எழுது. ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல ஒரு பிளான் போடணும்.
ஒரு கோவில் கட்டணும்னா ஒரு மாதிரி கோவில் வடிவமைக்கணும். அதுக்கு பிறகுதான் கோவில் கட்ட முடியும். அதை போல ஒரு சிறிய நூல் படை. அது எதுக்கு அப்படின்னா, நீ சிற்றின்பத்தை பற்றி படைக்கப் போகிறேன் அப்படிங்கிறாய். ஆனா நீ ஒன்னை எனக்கு உத்தரவாதப்படுத்தணும். சிற்றின்பத்தை பற்றி எழுதினாலும் நான் சிற்றின்பத்துக்குள் போய்விட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை எனக்கு கொடுக்கணும். எனவே நிலையாமையை பற்றி எழுத வேண்டும். கருப்பொருள். இங்க கருப்பொருள்னா செய்யுளுக்கான கரு. சங்க இலக்கிய கருப்பொருள்ங்கிறது வேற. எனவே நீ பாடக்கூடிய இந்த நூல் வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படிங்கிறத சொல்லணும். சரி, வாழ்க்கை நிலை இல்லாதது அப்படின்னு சொல்றதுக்கு எதை அடிப்படையாக வைத்து எழுதுவதையா அப்படின்னு கேட்டார். ஏதாவது கதை தலைவன் நான் கொடுக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. டாக்டர் ரமேஷ கதை தலைவனா வச்சு எழுதட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். கவிஞர் சாயலட்சுமிய கதை தலைவியா வச்சு எழுதட்டுமா? வேண்டாம். அப்போ அதா போகுது பாரு ஒரு நரி. அந்த நரியை பற்றி ஒரு நிலையாமை கருத்து கொண்ட நூலை படை அப்படின்னு அவர் ஒரு வாரத்துக்குள்ள 51 பாடல்களை கொண்ட நரி விருத்தத்தை படைத்து கொடுக்கிறார். நரி விருத்தம் என்ற நூலை திருத்தக்க தேவர் ஒரு வாரத்தில் தன்னுடைய ஆசிரியரிடம் 51 பாடல்களுடன் நிலையாமை பொருளடங்கிய நரி விருத்தத்தை பாடுகிறார். விருத்தம் அப்படின்னா முதுமை அப்படின்னு ஒரு பொருள் உண்டு. விருத்தை அப்படின்னா கிழவின்னு பொருள். விருத்தாச்சலம் அப்படின்னா பழமலை, பழமையான மலை, கிழட்டு மலை அப்படின்னு பொருள். செய்யுள் வகையையும் குறிக்கும். அது விருத்தப்பாவில தான் இருக்கு. செய்யுள் வகையையும் விருத்தம் என்பது குறிக்கும். நிலையாமை, இளமை, நிலையாமை, அதை கொண்ட கிழவியையும் குறிக்கும். விருத்தன் என்றால் கிழவன், விருத்தை என்றால் கிழவி. விருத்தின்னு அதை சொல்லக்கூடாது. விருத்தின்னா வளர்ச்சி. விருத்தை, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சான்ஸ்கிரிட் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. சமஸ்கிருதத்தில் உள்ள 90% சொற்கள் எல்லாம் தமிழில் இருந்து போனவை. அதை அவங்க கொஞ்சம் முன்ன பின்ன மாத்தி எடுத்து வச்சு அந்த சவுண்ட மாத்தி விருத்தை, விருத்தன் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. எல்லாம் தமிழ் தான். நம்ம மொழிதான் முதல் மொழி. இங்க இருந்து போனதுதான் அது. சமணம் குறைந்து போனதுக்கு ஒரு காரணமும் இந்த பிறமொழி சொற்கள் நிறைய வந்தது, பழக்க வழக்கம் நிறைய வந்ததுதான் காரணம். அது அப்புறமா நரி விருத்தத்தை 51 பாடல்களில் பாடுகிறார். அதுல என்ன அப்படின்னா, வேடன் ஒருவன் திணைப்புணத்தை காப்பதற்காக போகிறான். திணைப்புணத்திற்காக போறவே விலங்குகளை வேட்டையாடுவதையும் நோக்கமா கொண்டு போறான். அப்போ ஒரு யானை அவனுடைய திணைப்புணத்தை அழிப்பதற்கு வருகிறது. அந்த யானையின் மீது அம்பு விடுவதற்காக தன்னுடைய வில்லை வளைத்து அம்பை எய்கிறான். யானை உருவம் உயரமானது. இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துல நின்று நாம அம்பு விட்டா நல்லது அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு புற்றுக்கு மேல காலை வச்சு ஏறி நின்று யானையை நோக்கி அம்பு விடுகிறான். யானை விட்ட அம்பு நேராக, யானைக்கு மேல் விட்ட அம்பு நேராக யானையினுடைய வாயில் போய் குத்துகிறது. அது கையை இப்படி வச்சுட்டு வருது. ஒரு அம்புல அது உடனே ஓடி வராது, நின்னுடாது. அதனால அடுத்த அம்ப எய்யறதுக்காக வில்லில் தயாராக வைத்துக் கொண்டு புற்றுல கொஞ்சம் ஆழமா அமுக்கிட்டான் காலை. அவ்வளவுதான். புற்றுக்குள்ள இருந்த பாம்பு மேல வந்து டபக்குன்னு போட்டுடுச்சு கால்ல.
வில்லும் அம்பும் தொடுத்தபடி அப்படியே இருக்கின்றன. பாம்பு இவனுடைய காலை கடித்து விட்டது. உடனே அந்த பாம்பை கொல்றதுக்காக வாளால் அந்த பாம்பை வெட்டிவிட்டு பாம்பும் சாகுது, வேடனும் சாகிறான், அம்புபட்ட யானையும் பாய்ந்து வந்து விழுந்து சாகிறது. ஒரே நேரத்துல 3 பேர் செத்து கிடக்குறாங்க. பாம்பு, வேடன், யானை. அப்ப அந்த பக்கமா ஒரு நரி வருது. கதைக்களத்தை எப்படி அமைச்சிருக்காரு பாருங்க. நரி விருத்தத்துல நரிய மட்டும்தான் அவர் காட்டினாரு. அதுல நிலையாமையை காட்டுவதற்கு எப்படியெல்லாம் கதைக்களம் கொண்டு வர்றாரு பாருங்க. அந்த நரி அந்த யானையை பார்த்த உடனே, ஆஹா, அபாரமான விருந்து, 6 மாதம் வைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சிந்திச்சுது. பக்கத்துல பார்த்தா ஒரு மனுஷன் கிடக்கிறான். ஆஹா, 1 மாதத்திற்கு இந்த உணவு ஆகும் அப்படின்னு நினைக்குது. அவனுக்கு பக்கத்துல பாக்குது, ஒரு பாம்பு 2 துண்டா கிடக்குது. ஆஹா, 1 மாதம் கிடக்கட்டும், 6 மாதம் இருக்கட்டும், இன்றைக்கு இப்போதைய உணவு இந்த பாம்பாக இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாம்பை நோக்கி அந்த நரி போகிறது. அந்த சமயத்துல வேடனுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லில் நான் நரம்பில் செய்யப்பட்டுள்ளது. ஆஹா, நரம்புல இந்த நான் இருக்குதே, இது கூட நமக்கு ரொம்ப நல்லா பிடிக்குமே. விலங்கின் நரம்பால் நான் முறுக்கப்பட்டு இருக்கிறது, இது கூட நமக்கு நல்லா பிடிக்குமே, முதல்ல இதை சாப்பிடுவண்டா என்று அந்த வில்லில் அம்பு பூட்டப்பட்ட நிலையில் இருந்த நாணை கடித்து சாப்பிட கடிக்கிறது. வில்லில் இருந்த அம்பு நரியின் தொண்டைக்குள் போய் நரியை கொன்று விடுகிறது. 6 மாதத்திற்கு ஆகும், 1 மாதத்திற்கு ஆகும், 1 நாளைக்கு ஆகும், இப்போதைக்கு நரம்பு என்று திட்டம் போட்ட நரி வீழ்ந்து இறந்து விட்டது. இதைத்தான் திருவள்ளுவர் ஊழ் அப்படிம்பார். ஊழ்வினைக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது. அதை நாம கடவுளோட தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிறது நிலையாமையை சொல்லக்கூடிய ஒரு பாடல். வாழ்க்கை நீர்வழிப்படும் புனை போல போய்கொண்டிருக்கும். தீதும் நன்றும் பிறர் தர வாரானா நானே ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு பொருள் இல்லை. மற்றவங்களும் தர மாட்டாங்க, எனக்கு நானே துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டால்தான் அப்படின்னு பொருள் கிடையாது. ஊழ்படி நடக்கும், விதிப்படி நடக்கும். இது சமண தத்துவம். மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது. நான் இப்படித்தான் வாழ்வேன் என்று நினைக்க கூடாது. அது மாறி போகலாம். ஆகூளால் தோன்றும் அசைவின்மை திருவள்ளுவர் சொல்லுவார். ஆகூளால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூளால் தோன்றும் மடி. ஒருத்தன் முயற்சி உடையவனாக இருப்பதற்கும் இன்னொருவன் சோம்பேறியாக இருப்பதற்கும் அவனுடைய முயற்சியும் இவனுடைய சோம்பேறித்தனமும் தான் காரணம். ஆனா அது முயற்சி ஆகூளால் தோன்றும், சோம்பல் போகூளால் தோன்றும் என்று ஊழ்வினையின் தன்மையை திருவள்ளுவர் சொல்லி இருப்பார். இது ஆசீவக சிந்தனை. தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு மதம் ஆசீவகம். அந்த ஆசீவக சிந்தனையை சமண மதம் தன்னுடைய சிந்தனையாக ஏற்றுக்கொண்டது. அதன்படி நிலையாமை தத்துவத்தை மிகச் சிறப்பாக, விதிப்படிதான் எல்லாம் நடக்கும், ஊழ்வினைப்படிதான் எல்லாம் நடக்கும். ஊழ்வினைன்னா முன்வினை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை ஒரு போக்குல போகும், அந்த போக்குல தான் போகும். நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். உண்மை அறிவுன்னா உள்ளது.
கோவப்படக்கூடாது அப்படின்னு நாம நல்லா தான் படிச்சிருப்போம். ஆனா டாக்டர் ரமேஷை பார்த்து, சார் நீங்க மடையன் சார் அப்படின்னு சொன்னா அடுத்த நொடி செருப்பை கழட்டி அடிப்பார். அவரும் கோவப்படக்கூடாதுன்னு தான் படிச்சிருக்காரு. ஆனா நான் மடையேன்னு சொன்ன உடனே அவர் படிச்சது போயிடும். மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். இவர் கோபப்படணும்னு இருக்குது, அது கோபப்படுது என்று விதியை சொல்லுவார்கள். இந்த விதி தத்துவம் தான் சமண தத்துவம் என்பதை உணர்ந்த திருத்தக்க தேவர் 8 பெண்களை திருமணம் செய்ய வைத்து சிற்றின்பத்தை உணர்த்தி அவனுடைய நண்பன் பதுமுகனுக்கு கோவிந்தையை திருமணம் செய்து 10 திருமணத்தை வைத்து மண்மகள், முக்திமகள், நிலமகள் என்று மீதம் 3 இளம்பகங்களையும் படைத்து கடைசியில் துறவை வலியுறுத்தி இருப்பார். அது சமண கொள்கை என்று அழகாக சீவக சிந்தாமணியை அவர் திருத்தக்க தேவர் படைத்திருப்பார். அது ஒரு திரைப்படமாக்கப்பட்டால் மிகச் சிறந்த திரைப்படமாக இருந்திருக்கும். நவரத்தினத்தை போல், ராத்திரியை போல் 9 பெண்களை திருமணம் செய்வது போல் அந்த காட்சியை அமைத்திருக்க முடியும். அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்காம போச்சு. வேற யாருக்காவது பொன்னியின் செல்வன் எடுத்தது போல அந்த எண்ணம் வந்து ரொம்ப நல்லா வெற்றி கொடி நாட்டட்டும் என்று கூறி சீவக சிந்தாமணி தமிழில் தோன்றிய காப்பியம். கதை சமண கர்ண பரம்பரை கதை. கர்ண பரம்பரை கதைனா செவி வழி கதை. அதை சீவக சிந்தாமணி என்ற பெயரில் திருத்தக்க தேவர் தமிழில் முதலில் படைத்தார். அதன் பிறகு சத்திரிய சூடாமணி, கத்திய சிந்தாமணி, ஜீவந்தர நாடகம் இந்த பெயர்களை எல்லாம் பிற மொழிகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கதை அது எடுத்து கூறி சிவக இன்றைய உரையாக எடுத்து கூறி முகத்தை காட்டிவிட்டார் டாக்டர் ரமேஷ். எனவே இந்த சீவக சிந்தாமணி தொடர் சொற்பொழிவு வெற்றி சொற்பொழிவாக மாற வேண்டும். அது வெற்றி கையால் தொடங்கப்படுகிறது. வெற்றி கை ரமேஷ் கையால் தொடங்கப்பட்ட காரணத்தினால் அது வெற்றி விழாவை கொண்டாடும் என்று நம்பி இதை தொடங்கி வைக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அற்புதமாக சீவக சிந்தாமணியை எழுதிய திருத்தக்க தேவர் குறித்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க. இது அற்புதமான பதிவாகவும் நாம் கேட்க முடியும். மிக்க நன்றிங்க ஐயா. கோவை கோர்வை எது சரி என்று கோவைதான் என்பதை மிக அழகாக எடுத்து காட்டியிருக்கிறீங்க. சீவக சிந்தாமணி அப்படின்ற அந்த நூல் பெயருக்கு உரிய காரணமாக சிந்தாமணியே என்று விசையை தன்னுடைய குழந்தையை அழைத்த 311வது பாடலையும் எடுத்து காட்டியிருக்கிறீங்க. தேவர் என்பது ஒரு சாதியையோ இனத்தையோ குறித்த பெயர் அல்ல, அது ஒரு பதவி. இப்படிதான் ஐயர், ஐயங்கார் போன்ற பெயர்களும் இருக்கின்றன என்பதையும் எடுத்துக்காட்டி, எத்தனை தமிழ் வளர்த்தாலும் பாண்டிய நாட்டு தமிழ் உச்சியிலே நிற்கும் என்பதை மிக அழகாக எடுத்துக்காட்டி, நரிவிருத்தம், அந்த நரிவிருத்தத்தில் நிலையாமையை எப்படி புகுத்தி இருக்கிறார் என்பதை செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இதை பொருளாக கொண்டு நரிவிருத்தத்தை படைத்திருக்கின்ற திருத்தக்க தேவரினுடைய நுட்பங்கள் மிக அழகாக எடுத்துக்காட்டி இந்த நிகழ்வை
ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்துள்ளீர். சான்றோர் பெருமக்களே, ஓரிரு கேள்விகள் ஒரு நிமிடத்தில். இல்ல கருத்தா கூட இருக்கலாம். ஐயா, நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், உங்க ஒலி சரியா கொஞ்சம் கடைசியில 1 நிமிடம் சரியா கேட்கலங்கய்யா. அதுக்காகவே வந்தேன். ஐயா, இப்பவும் கேட்கல. இல்ல இல்ல அதாவது அவரு ஒலி அந்த சமயத்துல அன்மியூட் பண்ண கேட்கலன்னா அது பீப் பேச்சு. புரியல இல்லையா? பீப் சாங்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. சில வார்த்தைகள் வெளியே கேட்க கூடாது அப்படின்னு அந்த சவுண்ட இப்படி ஒரு ஒலியை கொடுத்துருவாங்க. அதுதான் பீப் சாங். அதை போல வெளியே கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பீப் பேச்சு. சும்மா சொல்லுங்க. கேட்கலாங்க. வாங்க, அஹிம்சா வாக். அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், நான் அஜிததாஸ் பேசுறேன். ஐயா பேசுங்க, தொடரலாம். ஐயா ஐயா, அஜிதா நானு தாசா நீங்க? வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். மிக அஹிம்சா சிறப்பான வாக்கு போட்டதுனால மிக ஐயா சிறப்பான நிறைய உரை. புஸ்தகங்கள் நீங்க கொடுத்ததுல இருந்து தான் நான் சொன்னேன். இல்ல இல்ல, இப்ப கூட அந்த நரிவிருத்தம் ஒரு சில படங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் வாட்ஸ்அப்ல. நல்லது மிக ஐயா. மிக சிறப்பான ஒரு உரை, நல்ல தெளிவா இருந்தது, ரொம்ப தெளிவா இருந்தது. மிக்க நன்றி. நல்லது ஐயா, நல்லது ஐயா. ஐயா டாக்டர் அஜிதா தாஸ் சென்னை மாநில கல்லூரியில தாவரவியல் துறையில மிகச்சிறந்த பேராசிரியராக இருந்தவர். தமிழ் சமணர். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. ஆமாங்க, முக்குடை இதழ்னு நாங்க ஒரு சமண இதழ் நடத்திட்டு இருக்கோம். இது 52வது வருஷம். இது ஜெயன இளைஞர் மன்றத்தினுடைய சார்பில் ஒரு 110 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். முதல் நூல் அரவாணன் அவர்களுடைய ஜெயனரின் தமிழ் இலக்கண நன்கொடை. அது மாதிரி ஒரு பல நூல்கள் நாங்க பதிப்பித்து வெளியிட்டு வருகிறோம். ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு. மிக்க நன்றிங்க ஐயா, நன்றி. ஆம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. அஹ் அஹ் முனைவர் பா கிருஷ்ணன், தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருச்சிராப்பள்ளிங்க ஐயா. சொல்லுங்க. ஐயாவுடைய உரை